நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடர் என்பது தற்போது உச்சக்கட்ட பரபரப்பை எட்டியிருக்கிறது. இதற்கு முன்பு எத்தனையோ உலகக்கோப்பை தொடர்கள் நடந்திருந்தாலும் இந்த உலகக்கோப்பை தொடர் என்பது அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாகத்தான் இருந்து வருகிறது. அதற்கு காரணம், இந்த உலகக்கோப்பை தொடரில் முக்கியமான 3 பெரிய அணிகள் முதல் சுற்றிலேயே வெளியேறியிருக்கிறது. ஆமாங்க, இந்த நடந்து வரும் உலகக்கோப்பை தொடர் இந்தியாவில் வைத்து நடைபெற்று வருகிறது. அதாவது இந்தியா மற்றும் இலங்கை நாடுகளில் வைத்து நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் மொத்தமாக 20 அணிகள் பங்கு பெற்றுள்ளது. இந்த 20 அணிகளில் முக்கியமான பெரிய அணிகள் என்று எடுத்துக்கொண்டால் 5 முதல் 6 அணிகளை மட்டும்தான் சொல்ல முடியும். இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, பாகிஸ்தான் உள்ளிட்ட இந்த 6 அணிகள் தான் மிக முக்கிய அணிகளாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட அணிகள் அனைத்தும் ஓரளவுக்கு சுமாரான அணிகளாகத்தான் பார்க்கப்படுகிறது. அப்படி இருக்கும்போது பெரிய அணிகள் மற்றும் சுமாரான அணிகள் இவைகளை அடுத்து நமீபியா, நெதர்லாந்து, இத்தாலி போன்ற கத்துக்குட்டி அணிகள் தான் நிறைய அணிகள் இந்த தொடரில் பங்கு பெற்றது. ஆகவே இப்படியாக மொத்தம் 20 அணிகள் இந்த T20 உலகக்கோப்பை தொடரில் பங்கு பெற்றது. அப்படி பங்கு பெற்று இந்த உலகக்கோப்பை தொடரில் தற்போது முதல் சுற்று தான் நடைபெற்று வருகிறது. இந்த முதல் சுற்றில் A பிரிவு, B பிரிவு, C பிரிவு, D பிரிவு என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவுகளிலும் 5 அணிகள் பங்கு பெற்று விளையாடி வந்தது. இப்படியாக விளையாடி வந்த சூழலில் இந்த உலகக்கோப்பை தொடரின் முதல் சுற்றிலேயே கிட்டத்தட்ட 3 பெரிய அணிகள் வெளியேறிவிட்ட சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. ஆமாங்க, இதில் முதல் பெரிய அணி எது என்று கேட்டால் அதுதாங்க ஆஸ்திரேலியா அணி. B குறிப்பில் இடம்பெற்றிருந்த இந்த ஆஸ்திரேலியா அணி ஜிம்பாப்வே, இலங்கை போன்ற சிறிய அணிகளிடம் தோற்று இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து முதல் சுற்றிலேயே வெளியேறியிருக்கிறது ஆஸ்திரேலியா. இதனைத் தொடர்ந்து C பிரிவில் கிட்டத்தட்ட இங்கிலாந்து அணி இந்த தொடரிலிருந்து வெளியேறும் சூழ்நிலை உருவானது. அதற்கு காரணம், வெஸ்ட் இண்டீஸ் போன்ற சுமாரான அணியோடு முதல் போட்டியிலேயே இங்கிலாந்து அணி தோல்வியை தழுவியது. இதன் காரணமாக இங்கிலாந்து அணி இந்த தொடரிலிருந்து வெளியேறக்கூடிய சூழ்நிலை உருவானது. ஆனால் அடுத்தடுத்த போட்டியில் இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றதால் நல்ல வேளையாக ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பித்து கொண்டது இங்கிலாந்து அணி. இதனைத் தொடர்ந்து D பிரிவில் ஆப்கானிஸ்தான் அணி தொடர் தோல்விகளை சந்தித்து இந்த தொடரிலிருந்து வெளியேறியிருக்கிறது. ஆப்கானிஸ்தான் அணியை பொறுத்தவரையில் இதுவும் ஓரளவுக்கு பலம் வாய்ந்த அணிதான். அப்படி இருக்கும்போது இந்த அணி வெளியேறியது என்பது ரசிகர்களுக்கு சற்று அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. என்ன ஒன்று, இந்த T பிரிவில் நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற பெரிய அணிகள் இருந்ததால் ஆப்கானிஸ்தான் அணி வெளியேற வேண்டிய சூழ்நிலை உருவானது. இப்போது அதனைத் தொடர்ந்து நம்முடைய பாகிஸ்தான் அணிக்கும் மிகப்பெரிய அசம்பாவிதம் ஒன்றும் நடந்திருக்கிறது. ஏனென்றால் A பிரிவில் தான் இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட அணிகள் பங்கேற்று விளையாடி வருகிறது. இந்த A பிரிவில் இந்திய அணி ஏற்கனவே அடுத்த சுற்றுக்கு முன்னேறிவிட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த பிரிவில் இரண்டாவதாக எந்த அணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் என்ற எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் பாகிஸ்தான் அணியும் நமீபியா அணியும் சற்று முன் ஒரு போட்டியில் மோதியது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் பாகிஸ்தான் அணி எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்றுதான் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இந்த போட்டி தொடங்கியது. அதுவும் பாகிஸ்தான் அணி இதற்கு முன்பு விளையாடிய கடந்த போட்டியிலும் கூட இந்திய அணிக்கு எதிராக டாஸை வென்றபோது இதேபோல பந்து வீச்சை தான் தேர்வு செய்திருந்தது. அதுதான் பாகிஸ்தான் அணி செய்த மிகப்பெரிய தவறு என்றும் கிரிக்கெட் விமர்சகர்களால் கூறப்பட்டது. அப்படி இருக்கும்போது மீண்டும் இந்த நமீபியா அணிக்கு எதிரான போட்டியிலும் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது பாகிஸ்தான் அணி. அப்படி பந்து வீச்சை தேர்வு செய்த பாகிஸ்தான் அணி சிறப்பாகத்தான் பந்து வீசியது. அதற்கு காரணம், எதிரே விளையாடுவது நமீபியா போன்ற கத்துக்குட்டி அணியாக இருப்பதால் பாகிஸ்தான் போன்ற ஜாம்பவான் பந்து வீச்சை அந்தளவுக்கு பெரிதாக எதிர்கொள்ள முடியாமல் திணறி வந்தது நமீபியா அணி. ஆனாலும் கூட ஓரளவுக்கு தட்டு தடுமாறி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்புக்கு 113 ரன்கள் வரை எடுத்திருந்தது நமீபியா அணி. இதன் காரணமாக இந்த இலக்கை பாகிஸ்தான் அணி எளிதாக சேசிங் செய்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அத்தகைய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இத்தகைய ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய பாகிஸ்தான் அணியில் முதல் ஓவரிலேயே 2 விக்கெட்டை இழந்து அதிர்ச்சி கொடுத்தது பாகிஸ்தான் அணி. அதற்கு காரணம், நமீபியா அணியின் பந்து வீச்சை பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் லேசாக எடை போட்டு விட்டனர். ஆனால் இந்த பிச்சின் தன்மையை நன்றாக புரிந்து கொண்ட நமீபியா அணியின் பந்து வீச்சாளர்கள்
சூப்பராக பந்து வீசி முதல் ஓவரில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு மட்டுமில்லாமல் அடுத்தடுத்த ஓவர்களிலும் பாகிஸ்தான் அணியை ரன் எடுக்க விடாமல் மொத்தமாக கட்டுப்படுத்தினார்கள். அதிலும் முதல் 4 ஓவர்களில் பாகிஸ்தான் அணி வெறும் 8 ரன்கள் மட்டுமே எடுத்து 2 விக்கெட்டுகளையும் பறிகொடுத்திருந்தது. அந்தளவுக்கு நமீபியா அணியின் பந்துவீச்சு என்பது வேற லெவலில் இருந்தது. அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த ஓவர்களிலும் நமீபியா அணியின் பந்துவீச்சு என்பது எதிர்பார்க்காத அளவுக்கு சிறப்பாகவே இருந்தது. இதன் காரணமாக ஒவ்வொரு ஓவரிலும் 2-3 ரன்களை எடுப்பதற்கே பாகிஸ்தான் அணி திணறியது. ஆக குறைந்த பந்துகளில் அதிக ரன்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவானது. அதாவது ரன் ரேட் என்பது பாகிஸ்தான் அணிக்கு சுத்தமாக குறைந்துவிட்டது. இதன் காரணமாக தட்டு தடுமாறி அதிரடியாக விளையாட நினைத்த பாகிஸ்தான் அணி ஒரு கட்டத்தில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் வெறும் 19 ரன்களில் இந்த போட்டியில் ஆல் அவுட் ஆனது. இந்த ஒரு சம்பவம் என்பது பாகிஸ்தான் ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஏற்கனவே இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து ஆஸ்திரேலிய அணி வெளியேறியிருக்கும் இந்த சமயத்தில் இப்போது பாகிஸ்தான் அணியும் கிட்டத்தட்ட வெளியேறக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. அதுவும் நமீபியா அணிக்கு எதிரான வார்ம் அப் மேட்சில்தான் பாகிஸ்தான் அணி இப்படி ஒரு கொடூரமான தோல்வியை தழுவியது. இதன் காரணமாக இன்று நடைபெறும் அதிகாரப்பூர்வ போட்டியிலும் நமீபியா அணியிடம் கொஞ்சம் உஷாராகத்தான் பாகிஸ்தான் அணி விளையாட வேண்டும். ஆனாலும் கூட இன்றைய அதிகாரப்பூர்வ போட்டியிலும் பாகிஸ்தான் அணி தோற்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்றுதான் தோன்றுகிறது. மேலும் கடந்த முறை ஒரு T20 உலகக்கோப்பை தொடரை வென்றுவிட்டு T20 உலகக்கோப்பையை வாங்கி அதன் மீது கால் வைத்து பந்தாவாக போஸ் கொடுத்திருந்தது ஆஸ்திரேலிய அணி. அந்த ஒரு சம்பவம் மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருந்தது. ஆக அந்த ஒரு ஏளனமான விஷயத்திற்குத்தான் இந்த உலகக்கோப்பை தொடரில் முதல் சுற்றிலேயே ஜிம்பாப்வே போன்ற அணியிடம் தோற்று ஆஸ்திரேலிய அணி வெளியேறியிருக்கிறது என்று ரசிகர்கள் கூறி வருகின்றனர். இப்போது அதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அணியும் இந்த உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறிவிட்டால் அது மிகப்பெரிய அதிர்ச்சியாகத்தான் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இருக்கப் போகிறது. ஆனாலும் கூட அவ்வளவு சீக்கிரம் பாகிஸ்தான் அணி இந்த தொடரிலிருந்து வெளியேறிவிடக்கூடாது என்பதுதான் இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இன்று நடைபெறும் அதிகாரப்பூர்வ போட்டியில் நமீபியா அணியை வீழ்த்தி பாகிஸ்தான் அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றால்தான் இந்திய அணியோடு மோதுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அதைத்தான் இந்திய ரசிகர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இந்த உலகக்கோப்பை தொடரில் மிகப்பெரிய அணியான ஆஸ்திரேலிய அணி வெளியேறியதைத் தொடர்ந்து இப்போது பாகிஸ்தான் அணியும் நமீபியா அணியோடு தோல்வியடைந்து உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேற வேண்டுமா, அல்லது இந்த போட்டியில் வெற்றி பெற்று அடுத்தடுத்த சுற்றுகளில் இந்திய அணியோடு மோதுவதற்கு பாகிஸ்தான் அணி வர வேண்டுமா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.